Hello students, 2.4 representation of abstract data type using rational numbers. இதை பார்க்கலாம். The basic idea of data abstraction is to structure programs so that they operate on abstract data type. ஸோ என்ன சொல்கிறாங்க, ஒரு டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷனோட பேசிக் ஐடியா எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமை ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு தான். ஸோ அது நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். எசென்ஷியல்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு அன்னெசரி திங்ஸை வந்து நம்ம ஹைட் பண்ணிடுறது தான் data abstraction சொன்னாங்க. That is, our program should use data in such a way as to make a few assumptions about the data as possible. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டேட்டா பற்றி அசம்ஷன் எடுத்துவோம். அசம்ஷன்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணுவோம். At the same time, a concrete data representation is defined as an independent part of the program. ஸோ காங்க்ரீட் டேட்டா டைப்னு ஒன்று இருக்குது. அது வந்து அப்ஸ்ட்ராக்டுக்கு ஆப்போசிட்டானது காங்க்ரீட் டேட்டா டைப். நம்ம அப்ஸ்ட்ராக்ட் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒன்லி எசென்ஷியல் மட்டும் எடுத்துக்கிறோம். மற்றது அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனோட இம்ப்ளிமெண்டேஷன் நமக்கு தேவையில்லை, ஜஸ்ட் அதை யூஸ் பண்ண தெரிஞ்சால் போதும். அதுதான் அப்படிலாம் பார்த்துருந்தோம். பட் இங்கே காங்க்ரீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இம்ப்ளிமெண்டேஷன் நமக்கு தெரியணும். ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா டீட்டெயில்ஸுமே எதையுமே ஹைட் பண்ண மாட்டோம். அதான் வந்து காங்க்ரீட் டேட்டா டைப் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இன் காங்க்ரீட் டேட்டா ரெப்ரசன்டேஷன் a definition for each function is known. ஸோ அந்த ஃபங்க்ஷன் இப்போ நம்ம ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்துருந்தோம். அந்த மேக் சிட்டி அப்படின்னு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்குன்னா அந்த செலக்டர் பார்த்தோம். செலக்டர்னா ஃபங்க்ஷன் பார்த்தோம். கெட் நேம் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அது ஃபங்க்ஷன் எடுக்குன்னு சொன்னோம். ஸோ கெட் நேம்ங்கிற ஃபங்க்ஷன் மூலிமா நேம் எடுக்கலான்னு சொல்கிறது அப்ஸ்ட்ராக்டு. சிடிடி அப்படிங்கிறனா அந்த கெட் நேம் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்கிறது தான் அந்த சிடிடி அப்படிங்கிறது. ஸோ ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் எப்படி ஒர்க் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அந்த ரெப்ரசன்டேஷன் தெரிஞ்சுக்கிறதா வந்து இந்த சிடிடி அப்படி சொல்கிறது. ஸோ இங்கே பாருங்கள், காங்க்ரீட் ரெப்ரசன்டேஷனல் அப்ஸ்ட்ராக்ட் போட்டுருக்கேன் பாருங்கள். ஸோ அப்ஸ்ட்ராக்ட்னா 4 + 5. ஸோ அங்கே என்ன ஆப்ரேஷன் எப்படி பண்ணாங்க எதுவுமே நமக்கு தெரில. 4 + 9, 4 + 5 நம்ம ஆட் பண்ணுறோம், நம்ம 9 கிடச்சிருக்கு. அதே காங்க்ரீட்டில் பாருங்களேன், 4னா இங்கே 4 க்யூப்ஸ் இருக்குது, 5னா 5 க்யூப்ஸ் இருக்குது, ரெண்டு ஆட் பண்ணால் நமக்கு 9 க்யூப்ஸ் வந்துருக்கு. இதுதான் வந்து காங்க்ரீட் அப்படிங்கிறது. ஸோ அப்ஸ்ட்ராக்ட்னா எசென்ஷியல் மட்டும் வச்சுக்கிறோம், ரெண்டு ஒரு ஆப்ரேண்டர் நமக்கு வேல்யூ ரிசல்ட் கிடைக்குது. இது பார்த்திங்கன்னா அந்த இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறது தான் அந்த ரெப்ரசன்டேஷன் இங்கே சொல்கிறாங்க. இதுதான் காங்க்ரீட் அப்படிங்கிறது. ஸோ காங்க்ரீட் அப்படின்னா அந்த இம்ப்ளிமெண்டேஷன் நமக்கு தெரியும். அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னா இம்ப்ளிமெண்டேஷன் நமக்கு தெரியாது, ஜஸ்ட் வி கேன் யூஸ். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், எனி ப்ரோக்ராம் கன்சிஸ்ட் ஆஃப் 2 parts. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 parts என்னென்னு பார்த்தீங்கன்னா the part that operates on the abstract data and the part that defines the concrete representation. abstract data ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு பார்ட்டு and that defines the concrete representation சொல்கிறாங்க. is connected by a small set of functions that implement abstract data in terms of the concrete representation. இந்த ரெண்டு பார்ட்டையும் எப்படி கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்மால் செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வச்சு கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து அப்ஸ்ட்ராக்ட் டேட்டாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுது அந்த ஃபங்க்ஷன்ஸ். எப்படின்னா பை யூஸிங் த காங்க்ரீட் ரெப்ரசன்டேஷன். ஸோ காங்க்ரீட் ரெப்ரசன்டேஷனை பேஸ் பண்ணி தான் அந்த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டாவை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரேஷனல் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ ரேஷனல் நம்பர்னால் இந்த மாதிரி டிவைட் பையில் வருது 8/3, இந்த 19.23 தான் ரேஷனல் நம்பர் சொல்கிறாங்க. ஸோ அது ஃபஸ்ட்டு இருக்கிறது டிவைடருக்கு முன்னாடி இருக்கிறது வந்து நியூமரேட்டர், அப்புறம் அதுக்கப்புறம் இருக்குது டினாமினேட்டர்னு சொல்கிறோம். வேர் போத் த நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ஆர் பிளேஸ் ஹோல்டர்ஸ் ஃபார் இன்டிஜர் வேல்யூஸ். ஸோ நியூமரேட்டர் இன்டிஜர் வரப்போகுது, டினாமினேட்டர் இன்டிஜர் வரப்போகுது. ஸோ இட்ஸ் பிளேஸ் ஹோல்டர்ஸ் சொல்கிறாங்க. போத் பார்ட்ஸ் ஆர் நீடட் டு எக்ஸாக்ட்லி கேரக்டரைஸ் த வேல்யூ ஆஃப் த ரேஷனல் நம்பர்ஸ். ஆக்சுவலி டிவைடிங் இன்டிஜர்ஸ் ப்ரொடியூஸ் a float approximation. ஸோ நம்ம இன்டிஜரை டிவைட் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு ஃப்ளோட் அப்ராக்சிமேஷன் வர சான்ஸ் இருக்குது. லாஸிங் த எக்ஸாக்ட் ப்ரிசிஷன் ஆஃப் த இன்டிஜர்ஸ். இன்டிஜர் இல்லாமல் நம்ம என்ன பண்ணலாம், ஃப்ளோட்டிங் ரிசல்ட்டும் வர சான்ஸ் இருக்குது. ஓகே, 8/3 பாருங்கள், 2.66665 வந்திருக்கு. However, we can create an exact representation for rational numbers by combining together the numerator and denominator. நம்ம என்ன பண்ணலாம், அந்த ரேஷனல் நம்பருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸாக்டாக நமக்கு வந்து இந்த இது கிடச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாக்டாக அந்த நியூமரேட்டர் டினாமினேட்டரை வந்து நமக்கு ரேஷனல் நம்பருக்கு கூடிய நியூமரேட்டர் டினாமினேட்டர் கம்பைன் பண்ணும்போது நமக்கு எக்ஸாக்டாக ஒரு ரெப்ரசன்டேஷன் ரிசல்ட் கிடைக்குது.
ஸோ 8/3 நம்ம கம்பைன் பண்ணுறோம். 8 டினாமினேட்டர், 8 வந்து நியூமரேட்டர், 3 வந்து டினாமினேட்டர். ரெண்டையும் நம்ம கம்பைன் பண்ணும்போது நமக்கு 2.66665 அப்படின்னு ஒரு எக்ஸாக்ட் ரெப்ரசன்டேஷன் நமக்கு கிடைக்குது. As we know from using functional abstractions, we can start programming productively before you have an implementation of some parts of our program. That means நம்ம ப்ரோக்ராமோட சம் பார்ட்ஸை வந்து நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் எதுவுமே அதை பற்றி தெரிஞ்சுக்காமலே நம்மளால் ப்ரோக்ராமிங் ஸ்டார்ட் பண்ண முடியும் சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் நம்ம ட்ரைவ் பண்ணுறத பற்றி சொல்லியிருந்தாங்க அப்ஸ்ட்ராக்ஷனில். ஸோ ட்ரைவ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இன்ஜினை பற்றி நம்ம தெரிஞ்சுக்காமே நம்மளால் ட்ரைவ் பண்ண முடியும். ஸோ தான் அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிற ஃபங்க்ஷனல் அப்ஸ்ட்ராக்ஷன் சொல்கிறாங்க. Let us begin by assuming that you already have a way of constructing a rational number from a numerator and denominator. ஸோ ஒரு அஸ்யூம் பண்ணிக்க சொல்கிறாங்க. அதாவது ஒரு கிவன் நியூமரேட்டர் டினாமினேட்டர் வச்சு நம்மளால் ஒரு ரேஷனல் நம்பரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற அஸ்யூம் பண்ண சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு ரேஷனல் நம்பரில் இருந்து நம்மளால் நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் செலக்ட் பண்ண முடியும் அப்படின்னு அஸ்யூம் பண்ண சொல்கிறாங்க. கன்ஸ்ட்ரக்டர் பாருங்கள். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் கன்ஸ்ட்ரக்ட்ஸ் ஏ ரேஷனல் நம்பர் வித் நியூமரேட்டர் என் அண்ட் டினாமினேட்டர். ஸோ ரேஷனல் அப்படிங்கிறது கன்ஸ்ட்ரக்டர், என்னங்கிற நியூமரேட்டர் டிங்கிற டினாமினேட்டர் ரெண்டையும் வச்சு ஒரு ரேஷனல் நம்பரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். செலக்டர் பாருங்கள், ஒரு கிவன் ரேஷனல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதிலிருந்து நியூமரேட்டர் அப்படின்னா ஆஃப் எக்ஸ்னால் ஃபஸ்ட் நம்பர் எடுத்துக்கலாம், டினாமினேட்டர் அப்படின்னா நெக்ஸ்ட் இருக்க ஒய்யை டினாமினேட்டர் எடுக்கலாம். ஸோ இது கன்ஸ்ட்ரக்டர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் வச்சு ஒரு ரேஷனல் நம்பர் கிரியேட் பண்ணுறாங்க. இது எப்படி அசீவ் பண்ணலாம் அப்படி சொல்கிறாங்க. செலக்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ரேஷனல் நம்பர் 5/3 இருக்குது அப்படின்னா இது 5ங்கிறது எக்ஸு பை 3ங்கிறது ஒய். அப்போ நியூமரேட்டர் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா 5 எடுக்கிறோம், டினாமினேட்டர் ஆஃப் ஒய் அப்படின்னா 3 எடுக்கிறோம். இந்த மாதிரி செலக்டிங் பண்ணலாம். ஸோ ரெண்டு கொடுத்துருக்க நியூமரேட்டர் டினாமினேட்டர் வச்சு நம்மளால் ரேஷனல் நம்பர் எடுக்க முடியும். அதே மாதிரி கிவன் ரேஷனல் நம்பர்லேருந்து நம்மளால் நியூமரேட்டர் டினாமினேட்டரை பிரித்து எடுக்க முடியும் அப்படி அசைன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இப்போ சூடோ கோட் போட்டிருக்காங்க பாருங்களேன். எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். எக்ஸில் 8ம் ஒயில் 3யும் நமக்கு ஸ்டோர் ஆகிருக்கும். உங்கள் அசைன் பண்ணிடுறோம் வேல்யூ எக்ஸில் 8 ஒயில் 3. ரேஷனல் என் கமா டி. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா என் கமா டி. அப்போ என் வந்து நியூமரேட்டர், டி வந்து டினாமினேட்டர். அப்போ 8/3 அப்படின்னு ஒரு நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். இது கன்ஸ்ட்ரக்டர். நியூமர் எக்ஸ் பை டினாமினேட்டர் ஒய். ஸோ அங்கே கொடுத்துருக்க வேல்யூ வந்து நியூமராக எடுத்துக்கிறோம் அதை. அப்போ ஒரு எக்ஸ் பை ஒய்னு அப்போ 8/3ன்னு ஒரு நம்மகிட்ட ஒரு நம்பர் இருக்குது. நியூமர் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா 8 எடுத்துக்கிறோம், பை டினாமினேட்டர் ஆஃப் ஒய் அப்படின்னா 3 எடுத்துக்கிறோம். நமக்கு அவுட்புட் வந்து கிடைக்குது 2.65 கிடைக்குது. ஸோ கொடுத்துருக்க இன்புட்டை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், ரேஷனல் நம்பரை க்ரியேட் பண்ணுறோம் அண்ட் நியூமரேட்டர் டினாமினேட்டர் நம்மளால் எடுக்க முடியும். ஸோ இதுதான் விஷுவல் திங்கிங் அப்படி சொல்கிறாங்க இந்த கான்செப்டை தான். ஸோ இப்போ எதுவுமே நம்ம வந்து எக்ஸாக்டாக இருக்குன்னு சொல்ல அசூம் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி 2 நம்பர் இருக்குது, இந்த மாதிரி ஒரு ரேஷனல் நம்பர் இருக்கும், ரேஷனல் நம்பர்லேருந்து நம்மளால் நியூமரேட்டர் டினாமினேட்டர் எடுக்க முடியும். நியூமரேட்டர் டினாமினேட்டர் கொடுத்தாங்க அப்படின்னா நம்மளால் ரேஷனல் நம்பரை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் விஷுவல் திங்கிங் அப்படிங்கிறாங்க. We are using here the powerful strategy for designing the programs, visual thinking. We have not yet said how a rational number is represented and how the constructor and selector should be implemented. அதில் எதுவுமே சொல்ல, ரேஷனல் நம்பரை வந்து எப்படி வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறோம், எப்படி வந்து அதை கன்ஸ்ட்ரக்டர் வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுது, எதையுமே நம்ம சொல்லலை. ஜஸ்ட் அஸ்யூமிங் தான். இதான் ஒரு பவர்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறாங்க விஷுவல் திங்கிங் அப்படிங்கிறது. ஸோ விஷுவல் திங்கிங் இஸ் த formation of beliefs and making decisions according to what might be pleasing to imagine and instead of appealing to reality. ஸோ ரியாலிட்டியில் எதுவுமே பண்ணாமையே இமேஜினேஷன்லேயே நம்ம ஒரு இதை அப்ளை பண்ணி பார்க்குறது தான் விஷுவல் திங்கிங் அப்படி சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் 2.5 பாருங்கள், லிஸ்ட் அண்ட் டப்பிள்ஸ். To enable us implement the concrete level of our data abstraction, some language Python and provides a compound structure called pair. ஸோ கான்க்ரீட் லெவல் ஆஃப் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் வந்து எப்படி நம்ம ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா பைத்தானில் வந்து பார்த்தீங்கன்னா
பேர் அப்படிங்கிறாங்க, பேர்ஸ். ஓகே, பேர் என்னன்னு பார்க்கலாம். இட்ஸ் மேடப் ஆஃப் லிஸ்ட் அண்ட் டப்புள். ஸோ லிஸ்ட்டை வச்சோ டப்பில் வச்சோ பேர்னு ஒன்று கிரியேட் பண்ணலாம். த ஃபர்ஸ்ட் வே டு இம்ப்ளிமெண்ட் பேர் இஸ் வித் லிஸ்ட் கன்ஸ்ட்ரக்ட். ஸோ லிஸ்ட் வச்சு பார்க்கலாம். லிஸ்ட் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் பை பிளேசிங் எக்ஸ்பிரஷன் வித்தின் ஸ்கொயர் ப்ராக்கெட். ஸோ இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம கொடுக்கறது தான் வந்து லிஸ்ட் அப்படி சொல்கிறாங்க. அண்ட் செப்பரேட் பை கமாஸ். ஸோ இது ஒரு லிஸ்ட்டு. ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கொடுக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், லிஸ்ட் அப்படிங்கிறோம். ஓகே, சச் எக்ஸ்பிரஷன் இஸ் கால்ட் லிஸ்ட் லிட்ரல். ஸோ உள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் என்ன சொல்கிறாங்க, லிஸ்ட் லிட்ரல் அப்படிங்கிறாங்க. எக்ஸ்பிரஷன்னா இங்கே வேல்யூவாக இருக்குது. எக்ஸ்பிரஷன்னா இந்த மாதிரி 5 + 2, இந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ அது எக்ஸ்பிரஷன் சொல்கிறாங்க, அது லிட்ரல் சொல்கிறாங்க. லிஸ்ட் கேன் ஸ்டோர் மல்டிபிள் வேல்யூஸ். இங்கே பாருங்கள் 5, 2, 3 மல்டிபிள் நம்பர் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஈச் வேல்யூ கேன் பி ஆஃப் எனி டைப் அண்ட் கேன் ஈவன் பி அனதர் லிஸ்ட். ஸோ அந்த ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பில் இருக்கலாம். இன்டோ, ஃப்ளோட்டோ அந்த மாதிரி டைப்பில் இருக்கலாம். ஆர் ஸ்ட்ரிங்காக இருக்கலாம். ஆர் ஈவன் அனதர் லிஸ்ட் கூட இருக்கலாம். நெஸ்டட் லிஸ்ட் அப்படிலாம் நம்ம பார்ப்போம். ஸோ அப்படி கூட லிஸ்ட் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிள் லிஸ்ட் பாருங்கள். லிஸ்ட் இஸ் 10, 20 ஒரு லிஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ எலமெண்ட்ஸ் வந்து நம்ம 2 வேஸில் வந்து நான் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படி சொல்கிறாங்க. ஃபஸ்ட் பாருங்கள், the elements of a list can be accessed in 2 ways. The first way is via our familiar method of multiple assignments, which unpack the list to its elements and bind the each element. பாருங்கள், இப்படி பண்ணலாம். லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க, எல்எஸ்டின்னு கிரியேட் பண்ணுறோம் 10, 20. அப்போ எல்எஸ்டி என்ன இருக்குது அப்படின்னா 10, 20 இருக்குது. இதை அன்பேக் பண்ணுறோம். அன்பேக் பண்ணுன்னா எல்எஸ்டி அப்படியே ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறோம். ரெண்டு வேல்யூ இருக்கா. அப்போ x, y ஈக்குவல் லிஸ்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்க 10 வந்து எக்ஸ்லையும் அடுத்த இருக்க 20 வந்து ஒய்லையும் போயிடும். இது நம்ம ஃபெமிலியர் மெத்தடு, மல்டிபிள் அசைன்மெண்ட் மெத்தட் அப்படி சொல்கிறாங்க. இது நமக்கு தெரிஞ்ச மெத்தட் தான் சொல்கிறாங்க. C++ இந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம். மல்டிபிள் அசைன்மெண்ட்ஸ்லாம் பார்த்துருக்கோம். ஓகே, இது அன்பேக் பண்ணுறது, லிஸ்ட்டை அன்பேக் பண்ணி செப்பரேட் வேரியபிளை ஸ்டோர் பண்ணுற ஒரு மெத்தட். ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் பாருங்கள். So second method for accessing the elements in a list by the element selection operator. So element selection operator also expressed using square brackets. Okay. Unlike a list literal, a square bracket expression directly following another expression does not evaluate to a list value, but instead select an element from the value of the preceding expression. So second method பாருங்க, டைரெக்டாக அந்த வேல்யூ எடுக்கிறதுக்கு டைரெக்டாக அந்த எலமெண்ட்டை வந்து நம்ம கொடுக்கல. 10ங்கிறத 20 டேட்டா கொடுக்கல. எல்எஸ்டி ஆஃப் 0னா நம்ம 10, எல்எஸ்டி ஆஃப் 1 அப்படின்னா நமக்கு 20 அப்படி கிடச்சிருக்கு. இதில் பாருங்கள், இந்த லிஸ்ட்டில் வந்து நம்ம இந்த மாதிரி இண்டெக்ஸ் அப்படிலாம் சொல்லுவோம் அதை. ஸோ 0, 1. இப்போ எல்எஸ்டி ஆஃப் 0 அப்படின்னா 10 அர்த்தம், எல்எஸ்டி ஆஃப் 20 அப்படின்னா 1 அர்த்தம். டைரெக்டாக இந்த 10, 20 நம்ம கொடுக்கல. ஸோ தான் செகண்ட் மெத்தட் சொல்கிறாங்க. இப்படி எடுக்கலாம். இந்த 2 எக்ஸாம்பிள்லையுமே மென்ஷன் above mathematically we can represent list similar to set. இப்போ லிஸ்ட் பாருங்கள், 0, 10, 1, 20. இதை இண்டெக்ஸ் பொசிஷன், அதை இண்டெக்ஸ் அப்படிங்கிறாங்க. இதை வேல்யூ அப்படிங்கிறோம். இப்போ இந்த மாதிரி வந்து இங்கே இருக்குன்னு அர்த்தம். 10 வந்து 0ன்னு சொல்லலாம், 20 வந்து 1ன்னு சொல்லலாம். இங்கே இண்டெக்ஸ் பொசிஷன் 1, 20. இப்போ இதுதான் பேர் அப்படிங்கிறோம். ஒரு வேல்யூவும் அதோட இண்டெக்ஸ் பொசிஷனும் சேர்ந்து இருக்கிறது தான் பேர். அப்போ எனி வே ஆஃப் பண்டிலிங் 2 values together into 1 can be considered as a pair. ஸோ அந்த வேல்யூவையும் எலமெண்ட்டையும் அந்த இண்டெக்ஸ் பொசிஷனையும் ஒன்றா பண்டில் பண்ணுறது பேர் தான் பேர் அப்படிங்கிறாங்க. எனி வே ஆஃப் பண்டிலிங் 2 values together into 1 can be considered as a pair. So list are common method to do so. Therefore list can be called as a pair. So லிஸ்ட்டை வந்து நம்ம பேர்ஸ்னு சொல்லலாம். ஸோ லிஸ்ட்னா என்னென்னு பார்த்தோம். லிஸ்ட்னா வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் எலமெண்ட்ஸை கொடுக்குற லிஸ்ட்டு. அந்த எலமெண்ட்ஸ் வந்து எக்ஸ்பிரஷனாக இருக்கலாம், இல்லை எனி டைப்பாக இருக்கலாம், இல்லைனா அனதர் லிஸ்ட்டாக இருக்கலாம். ஸோ லிஸ்ட்டோட வேல்யூஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு எலமெண்ட்ஸ் 2 மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து அன்பேக்கிங் பண்ணுறது, செகண்ட் வந்து அந்த இண்டெக்ஸ் பொசிஷன் யூஸ் பண்ணி கொடுக்குறது. இந்த இண்டெக்ஸ் பொசிஷன் யூஸ் பண்ணுறது பேர் தான் பேர் அப்படிங்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமே ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ இருக்கும், அதுதான் பேர். இண்டெக்ஸ் வேல்யூவையும் அந்த எலமெண்ட்டும் சேர்த்து நம்ம பேர் அப்படி சொல்கிறோம். Representing rational number using list. Again, now represent a rational number as a pair of 2 integers in pseudocode. Okay? So rational numbers n, d, numerator, denominator, then nd. பாருங்க, அடுத்து நியூமரிக்ஸ். ஸோ ரேஷனல் நம்பர் கிரியேட் பண்ணுறோம். கன்ஸ்ட்ரக்டர், ரேஷனல் கன்ஸ்ட்ரக்டர் n, d வச்சு கிரியேட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாங்க. நியூமரேட்டர் ஆஃப் எக்ஸ், ரிட்டர்ன் ஆஃப் எக்ஸ் ஆஃப் 0. எக்ஸ் ஆஃப் 0னா என்ன அர்த்தம்? ஃபஸ்ட் நம்பரு, அதான் நியூமரேட்டரு.
டினாமினேட்டர் பாருங்கள் எக்ஸ், டினாமினேட்டர் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா நம்ம எல்லாம் என்ன போட்டிருந்தோம் ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் தான், நியூமரேட்டர் எக்ஸ் டினாமினேட்டர் ஒய்னு போடுவோம், தனித்தனி வேரியபிள். இங்கே பாருங்கள் நியூமரேட்டர் எக்ஸ் அப்படின்னா ரிட்டன் எக்ஸ் ஆஃப் 0 ரிட்டன் பண்ண சொல்கிறோம். இங்கே டினாமினேட்டர் எக்ஸ் அப்படின்னா ரிட்டன் எக்ஸ் ஆஃப் 1 அப்படின்னா அடுத்தது செகண்ட் நம்பர். ஸோ இப்படி கொடுக்கலான்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டப்புள் பாருங்கள். ஸோ டப்புள் பாருங்கள், a tuple is a comma separated sequence of values surrounded by a parenthesis. ஸோ லிஸ்ட் மாதிரியே இருக்கும், டப்புள் லிஸ்ட் மாதிரியே இருக்கும், பட் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஸோ 5,2,3 எலமெண்ட்ஸ் அப்படின்னா இதை வந்து இந்த மாதிரி பேரந்தசிஸ்குள்ளே நம்ம என்க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம டப்புள் அப்படிங்கிறோம். டப்புளோட எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கலாம், எக்ஸ்பிரஷன் இருக்கலாம். அதே மாதிரி டப்புளுக்குள்ள இன்னொரு டப்புள் இருக்கலாம். பட் என்ன ஒரு டிஃப்ரெண்ட் லிஸ்ட்டுக்கும் டப்புளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மெயின் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்கெட், இங்கே வந்து பேரந்தசிஸ் அங்கே ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுறோம். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா டப்புளோட எலமெண்ட்ஸ் ஒரு டைம் அசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. அசைன் பண்ணால் தான் சேஞ்ச் பண்ண முடியாது. டப்புள் லிஸ்ட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் எப்போ வேணுமாலும். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், கலர் ஈக்குவல் டு ரெட் ப்ளூ க்ரீன் அசைன் பண்ணிட்டோம். நடுவில் வந்து நான் ப்ளூக்கு பதிலாக வேறு கலரை மாற்றுறேன் அப்படின்னா நம்மளால் மாற்ற முடியாது. இதான் வந்து டப்புள் அப்படிங்கிறது. இங்கே பாருங்கள் நம்ஸ் அப்படின்னு போட்டு 1,2 அப்படின்னு ஒரு அப்படின்னு ஒரு டப்புள் கிரியேட் பண்ணுறோம். அதுக்கு வேல்யூ 1 2 கொடுத்துருக்குறோம். ஸோ நம்ஸ் ஆஃப் 0னா 1, நம்ஸ் ஆஃப் 1னா 2. ஸோ நமக்கு ஃபஸ்ட் எலமெண்ட் வேணும் அப்படின்னா இண்டெக்ஸ் பொசிஷன் 0 கொடுத்தா ஃபஸ்ட்டு கிடைக்கும், இண்டெக்ஸ் பொசிஷன் 1 கொடுத்தா நமக்கு செகண்ட் எலமெண்ட் கிடைக்கும். ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. நம்ம அரேஸ் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மெத்தட்லாம் இங்கே ஆக்சஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் ரீகால் பண்ணிக்கலாம். அரேஸில் அப்படி தான் பண்ணுவோம், இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்து. அது லிஸ்ட்டுக்கும் டப்புளுக்கு அதே மாதிரி தான். இண்டெக்ஸ் வேல்யூ 0னா ஃபஸ்ட் எலமெண்ட், 1னா செகண்ட் எலமெண்ட் அப்படி. நெக்ஸ்ட்டு டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் பாருங்கள், இன் ஸ்ட்ரக்சர். ஓகே, இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எப்போ யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு கேமை பற்றி சொல்லியிருக்காங்க. அங்கே 4 செப்பரேட் கலர்ஸை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு 4 வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. அதுக்கு பதிலாக லிஸ்ட்டு யூஸ் பண்ணலாம். ஒரே நேமில் ப்ரிடிக்ட் அப்படின்ட்டு போட்டு ரெட்டு ப்ளூ க்ரீன் தனித்தனியாக கலர் 1 ரெட், கலர் 2 ப்ளூ, கலர் 3 க்ரீன், கலர் 4 அப்படின்னு கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம ஒரே நேமில் ப்ரிடிக்ட்டுங்கிற நேம்லேயே ரெட்டு ப்ளூ க்ரீன் போட்டுக்கலாம். அப்போ ப்ரிடிக்ட் ஆஃப் 0னா ரெட்டு, ப்ரிடிக்ட் ஆஃப் 1 அப்படின்னா ப்ளூ, ப்ரிடிக்ட் ஆஃப் 2 அப்படின்னா க்ரீன், ப்ரிடிக்ட் ஆஃப் 3 அப்படின்னா அந்த கடைசி க்ரீன். ஸோ இப்படி நம்ம லிஸ்ட் எலமெண்ட்ஸ் ஆக்சஸ் பண்ணலாம். ஓகே, இன்னும் அந்த ப்ராப்ளம் வந்து மோர் காம்ப்ளெக்ஸாக போகும்போது நமக்கு வந்து லிஸ்ட்டை விட ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் இன்னும் ஈஸியாக இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. ஓகே, ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னா இன் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இதை வந்து கிளாஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ C++ல் வந்து கிளாஸ் நம்ம பார்த்துருப்போம், கிளாஸ் கான்செப்ட், கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் பார்த்துருப்போம். இங்கே பைத்தான்லேயும் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் நம்ம பார்ப்போம். ஓகே, அதான் what list don't allow us to do is name the various parts of the multi items. In case of predict, you don't really need to name the parts. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா நேமில் எதுவும் காயின் பண்ண முடியாது, ஜஸ்ட் 0 1 2 தான் போடுறோம் லிஸ்ட்டில். யூஸிங் அண்ட் இண்டெக்ஸ் டு கெட் த ஈச் கலர் சஃபிக்ஸஸ். ஸோ நான் தான் சொன்னோம், நம்ம கலர் எடுக்கிறதுக்கு ஒவ்வொரு இண்டெக்ஸாக போடுறோம். ஓகே, ஸோ காம்ப்ளெக்ஸானதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா மல்டி ஐட்டம் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணும்போது நம்மளால் வந்து என்ன பண்ணலாம், நேம் நம்ம டைரெக்டாக நேமே காயின் பண்ணிக்கலாம். 0 1 2 பதிலாக நேமே காயின் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் போட்டுருக்கோம் பாருங்கள். ஓகே, ஸோ இது லிஸ்ட்டு பாருங்கள். பர்சன் பத்மஸ்ரீ, பாஸ்கர், ஃபோன் நம்பர் இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இமெயில். அப்போ இது வந்து பர்சன் 0னா நேம், அது வந்து பர்சன் 0ங்கிறது பத்மஸ்ரீ, பர்சன் 1ங்கிறது பாஸ்கர், பர்சன் 2ங்கிறது இப்படி எடுக்கலாம். பட் இதுவே வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா தனித்தனி நேமாக வச்சுக்கிட்டோம்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். நேம் வந்து ஃபஸ்ட் நேம் வந்து பத்மஸ்ரீ, செகண்ட் நேம் வந்து பாஸ்கர், ஃபோன் நம்பர், அடுத்து இமெயில் ஐடி அப்படின்னு கொடுத்தா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுதான் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறாங்க. ஸோ லிஸ்ட்டில் பண்ண முடியாத நம்ம ஸ்ட்ரக்சரில் பண்ணலாம். ஃபார் திஸ் ப்ராப்ளம் இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் எ லிஸ்ட் யூ கேன் யூஸ் த ஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்ட். இன் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இட்ஸ் கால்ட் அஸ் அ கிளாஸ் கன்ஸ்ட்ரக்ட். ஸோ கிளாஸ் அப்படிங்கிறாங்க டு ரெப்ரசன்ட் மல்டி பார்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் டேட்டா ஐட்டம்ஸை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு we can use the structure concept that is called as a class where each part is named. ஸோ அங்கே ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஒரு நேம் வச்சிடும். நம்ம லிஸ்ட்டு மாதிரி டபுள் மாதிரியோ 0 1 2 3லாம் போட தேவையில்லை, நேமே கொடுத்தலாம். ஸோ அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பாருங்கள், கிளாஸ் பர்சன். ஸோ கிரியேட் பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஐடி, இமெயில்.
நம்ம யூஸ் பண்ண போகிற வேல்யூக்கு அங்கே நேமே நம்ம கொடுத்துட்டோம். ஸோ அதை எப்படி பிக்சரோட ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ பர்சனுங்கிறது டேட்டா டைப்பு, கிளாஸ் டேட்டா டைப். அதில் க்ரியேட் பண்ணுறோம் ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஐடி, இமெயில், இந்த மாதிரி வேரியபிள் மட்டும் இல்லை, ஃபங்க்ஷன்ஸ் உள்ள க்ரியேட் பண்ணலாம் இந்த கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டுள்ள. ஸோ நெக்ஸ்ட் பேஜில் பாருங்கள். ஸோ மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள பாருங்கள், பர்சன் அப்படிங்கிறது கிளாஸ் நேம், P1ங்கிறது ஆப்ஜெக்ட். ஸோ கிளாஸஸ் இருந்தால் கண்டிப்பாக ஆப்ஜெக்ட் இருக்குது. கிளாஸுங்கிறது ஜஸ்ட் டெம்ப்ளேட் தான். கிளாஸுங்கிறது ஜஸ்ட் ஒரு ஃபார்முலா மாதிரி தான். அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கிளாஸுங்கிறது ஒரு ஃபார்முலா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். மேத்தமெட்டிக்கில் போகிற ஃபார்முலா காமன். நம்ம கொடுக்குற வேல்யூவை பொறுத்து ஆன்சர் டிஃப்ரெண்ட்டாக வரப்போகுது. அப்போ அதுதான் ஆப்ஜெக்ட், கொடுக்குற வேல்யூஸ் தான் ஆப்ஜெக்ட். சரியா? ஸோ பர்சன் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஃபார்முலா மாதிரி, அதுக்குள்ளே சம் டீட்டெயில்ஸ் இருக்கும். P1ங்கிறது கொடுக்குற வேல்யூ மாதிரி, அதுக்குள்ளே இருக்க வேல்யூ மாதிரி. ஓகே. ஸோ பாருங்கள், ஃபஸ்ட் நேம் பத்மஸ்ரீ, லாஸ்ட் நேம் பாஸ்கர். ஸோ P1 வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, P1ங்கிற ஆப்ஜெக்ட் வந்து இதெல்லாம் கொடுக்குறோம், பத்மஸ்ரீ, பாஸ்கர், இந்த ஃபோன் நம்பர், ஐடியில் கொடுக்குறோம். அடுத்து P2 ஒன்று கிரியேட் பண்ணலாம். அதில் என்ன பண்ணலாம், அடுத்து இன்னொருத்தரோட டீட்டெயிலில் கொடுக்கலாம். அடுத்து P3, இப்படியே நம்ம டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பர்சன் இஸ் ரெஃபர்ட் டு அஸ் அ கிளாஸ். இந்த எக்ஸாம்பிளில் பர்சனை கிளாஸ் ஆர் டைப் அப்படிங்கிறாங்க. while P1 இஸ் ரெஃபர்ட் டு அஸ் அன் ஆப்ஜெக்ட் ஆர் இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ P1ங்கிறது ஆப்ஜெக்ட் இன்ஸ்டன்ஸ். இது எக்ஸாம்பிள் இங்கே போட்டுருக்காங்க, குக்கி கட்டர். ஸோ அந்த கிளாஸுங்கிறது வந்து குக்கி கட்டர் அப்படிங்கிறாங்க. அந்த குக்கி கட்டரை வச்சு என்ன பண்ணலாம், டிஃப்ரெண்ட் நம்ம என்ன பண்ணலாம், மெனி குக்கீஸை க்ரியேட் பண்ணலாம். அப்போ அந்த குக்கி கட்டர் அப்படிங்கிறது கிளாஸு. நம்ம க்ரியேட் பண்ணுற குக்கீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுதான் வந்து ஆப்ஜெக்ட்ஸ் அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா a class is not just data, it has a functions defined within. ஸோ கிளாஸுக்குள்ள டேட்டாஸ் மட்டும் இல்லை, ஃபங்க்ஷன்ஸ் கூட உள்ளே இருக்கும். we say such functions are subordinate to the class because their job is to do things with data of the class. ஸோ நம்ம உள்ளுக்குள்ள டேட்டாஸை வந்து சம்திங் ஏதாவது ப்ராசஸ் பண்ணுவோம், அதுக்காக நம்ம அந்த கிளாஸுக்குள்ளே வந்து ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். பாருங்கள், லிஸ்ட்டுக்குள்ளே ஒன்லி வேல்யூஸ் மட்டும் தான் இருக்க முடியும், அதை இண்டெக்ஸில் வச்சு ஆக்சஸ் பண்ணலாம். பட் கிளாஸுக்குள்ளே வந்துட்டோம்னா, ஸ்ட்ரக்சர் கான்செப்ட் வந்துட்டோம் அப்படின்னா அது வந்து நம்ம நேம் வச்சுக்கலாம், ஒவ்வொரு வேல்யூக்கும் நம்ம நேம் வச்சுக்கலாம். தென் அது ஆப்ஜெக்ட், மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து உள்ள மல்டிபிள் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி நிறைய வேல்யூஸை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணலாம். தென் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் உள்ள, அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸ்னாவே வேரியபிள்ஸும் ஃபங்க்ஷனும் உள்ளே இருக்கும். ஸோ therefore we can define a class as a bundled data and the function. ஸோ கிளாஸ்னால் உள்ளுக்கு என்ன இருக்கும், டேட்டாஸ் இருக்கும் அண்டு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் இதில் பாருங்கள், கிரியேஷனுங்கிறது ஃபங்க்ஷன், ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஐடிங்கிறது வேரியபிள்ஸ். ஸோ பர்சனுங்கிறது கிளாஸுங்கிறது இட்ஸ் அ பண்டல் ஆஃப் த வேரியபிள்ஸ் அண்ட் த ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இந்த வேரியபிள்ஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன் தான் இந்த கிரியேஷன். ஸோ அப்படி சொல்கிறாங்க, இங்கே அதான் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த எல்லா எக்ஸாம்பிளுக்கும் நம்மளால் டீட்டெயிலாக வந்து டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் பற்றி தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இந்த சாப்டரில் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்ன, ஸோ டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் ஃபெசிலேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய 2 விஷயங்கள், கன்ஸ்ட்ரக்டர், செலக்டர் பார்த்தோம். அண்ட் ரேஷனல் நம்பர்ஸில் வந்து எப்படி வந்து டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் வந்து நடக்குது, அப்புறம் வந்து லிஸ்ட் அண்ட் டப்புள்ஸில் எப்படி டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் நடக்குது. தென் ஸ்ட்ரக்சர்ஸ், கிளாஸ் கான்செப்டில் எப்படி டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்தோம். தேங்க்யூ.